எல்லாருமே டைப் சி தான் பெட்டர் லைட்னிங் விட அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு தெரியுமா? லைட்னிங் போர்ட் ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டெடியா ஃபீல் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. ஈவன் ஒரு 10 வருஷம் பழைய ஃபோன்ல கூட லைட்னிங் போர்ட் ஸ்டில் சூப்பரா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. லைட்னிங் போர்ட்ல பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அதிகபட்ச பிரச்சனை என்னவா இருக்கும்னா உள்ள டஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், அவ்வளவுதான். கிளீன் பண்ணா பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். பட் டைப் சி ஃபீல்காக கிடையாது, இதோட பவருக்காக. டைப் சி தான் பவர்ஃபுல் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம எல்லா டிவைஸ்லையும் இதை தான் அடாப்ட் பண்ணிருக்கோம். நம்மளோட மொபைல் சார்ஜ் பண்றதா இருக்கட்டும், டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும், கம்ப்யூட்டர், பவர் பேங்க், கேமரா அப்படின்னு சொல்லி எல்லா எக்யூப்மெண்ட்லையும் இப்போ டைப் சியை நம்ம அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரே ஒரு டைப் சி கேபிள் இருந்தால் போதும், நம்ம எல்லா டிவைஸையும் யூஸ் பண்ண முடியும். டைப் சில ஃபாஸ்ட் சார்ஜிங், ஃபாஸ்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர், ஹை பவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு. லைட்னிங் நல்லா தான் இருக்கும், பட் ஓல்டு ஜென்ரேஷன். ஆப்பிள் லைட்னிங்கை சேஞ்ச் பண்ணது அது வேஸ்ட்னு கிடையாது, டைப் சி தான் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், டைப் சியோட இன்வென்ஷன்ல நிறைய டெக் கம்பெனிஸ் ஒர்க் பண்ணாங்க, அதில் ஆப்பிளும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டியூரபிலிட்டிக்கு லைட்னிங் தான், ஸ்பீட் அண்ட் ஃபியூச்சருக்கு டைப் சி தான் கிங். இது மாதிரி நிறைய டெக் டாக் வேணுமா? ஃபாலோ பண்ணிக்கோங்க.